மக்கள்லாம் பேசுறாளாம், சௌந்தர்யஸ்ய விபூஷணம் விஜயத்தே. அப்பா, இங்க ஒரு குமாரன் வருகிறானே, சௌந்தர்யஸ்ய விபூஷணம், அழகுக்கே அணிகலனாக இருக்கிறான். என்ன அழகு! அதான் கம்பர் பாடுகிறார், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே, வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ்கொண்ட சமயத்து அன்னான் உருவு கண்டாரை ஒத்தார் என்று பும்சாம் திருட்டி சித்தாபகாரிடம். அப்படி நம் மனங்களையும் கண்களையும் கவர்ந்திருக்கக்கூடிய அழகு பார்த்தா மக்கள்லாம் அழகுக்கே அணிகலன் இவன்தான்னு சொன்னாலாம் ராமனை பார்த்து. மேலும் சொல்றா, சோயம் குமாரோ நவகா, அழகான குமாரன். ஒரு 12 வயசு இருக்கும். ஏன்னா சீதா கல்யாணத்தின் போது ராமனுக்கு 12 வயசு, சீதைக்கு 6 வயசு. அதனால இவனுக்கு 12 வயது இருக்கும். எவ்வளவு அழகா, ஹேண்ட்ஸம் யூத்துங்கிறோமே, அப்படி அழகா இவன் வந்திருக்கானே. அழகுக்கு இவன் அணிகலன். இவனுக்கு ஒரு அணிகலன் சாத்தணும்னா சீத்தை தான் அணிகலன்னு சொல்லிட்டாளா மக்கள். சீதா சேயம் அமுஷ்ய பூஷணத்தையா ஸ்தாத்தும் தராம் அருகதி. இவனுக்கு ஒரு அணிகலன் வேணும்னா சீத்தையத்தான் அணிகலனா சேர்க்கணும்னா. ஏன்னா அணிகலன் என்பது நமக்கு அழகை இன்னும் கூட்டுவதா இருக்கணும். அப்ப இவரை விட பெருமை மிக்கதா எது இருக்கோ அதைத்தான் அவருக்கு அணிகலன் ஆக்க முடியும். அழகை விட ஒசந்தவரா ராமர் இருக்கார், அதனால அழகுக்கு அவர் அணிகலன். அப்ப ராமனை விட ஒசந்தவரா யாரா ஒருத்தர் இருந்தா அவளை ராமனுக்கு அணிகலன் ஆக்கலாம். பெருமாளை விட ஒசந்தவ யாருன்னா பிராட்டி, நம்ம அன்னை மகாலட்சுமி தான். அவள் தான் சீதையா வந்திருக்கா. அப்ப இவனுக்கு அணிகலனாக, இவன் திருமார்புக்கு அணிகலனாக அந்த சீத்தையை தான் அணிவிக்க வேண்டும். அப்ப சீத்தையை இவனுக்குத்தான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும். ஆனா என்ன பிரச்சனைனா, மத்தியே நடுவுல ஒரு பெரிய தடை ஒண்ணு வந்துருத்தே. என்னன்னா, காமட்ட பிருஷ்ட தோப்பி. இந்த ஆமையினுடைய ஓடு இருக்கு பாருங்க, அது எவ்வளவு கடினமா இருக்கும். ஆமை ஓட்டை விட கடினமான ஒரு ஹார்டு வில். அந்த வில்லு வில்லன் மாதிரி நடுவுல வந்துட்டு தேங்குறாளாம். மத்தியே காமட்ட பிருஷ்ட தோப்பி கடினம் சைவம் தனுர் வர்த்ததே. அந்த சிவ தனுசுன்னு ஒண்ணு இருக்கே, அதை எடுத்து நான் ஏற்றினால் தானே இந்த கல்யாணம்ங்கிறது நடைபெறும். அதனால பாக்யாட்யா மிதிலா நுனேதி. இந்த மிதிலைக்கு பாக்கியம் கிடைக்குமா? இப்படி ஒரு மாப்பிள்ளை எங்க மிதிலைக்கு கிடைச்சா மிதிலை மக்களான நாங்கள்லாம் பெருமைப்படுவோம். ஆனா பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எங்க கையில இல்லையே, வில்லு கிட்டனா இருக்கு. இப்படி ஒரு வில்லு நடுவுல வந்துருத்தே. நம்ம ஜனகராஜா என்ன பண்ணணும், ராமனே வந்து வில்லு இருக்கான்னு கேட்டாலும் மாப்பிள்ளை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு பேசாம பொண்ணை கொடுத்துடலாம். ஆனா நம்ம ஜனகன் ஒத்துப்பாரா? எனக்கு என் வாக்குத்தான் முக்கியம், என் போட்டி தான் முக்கியம், பந்தயம் தான் முக்கியம், அறிவிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு ஜனங்கள்லாம் பேசிக்க, ராமா ஜனதாலாப்பான்னு மந்தஸ்மிதம், அவ பேச்சை கேட்டு நீ சிரிச்சியடா, அதைத்தான் வடுவூரில் காட்டுகிறாய்னார். ஏன் இங்க ராமன் சிரிச்சானா?